ஸ்ரீ குபேரன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக 2026 ஆங்கில புத்தாண்டு அடியனாகிய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் ஆகிய நான், ஐயா ஹரிஹர சர்மா அவர்களும் இந்த வருஷம் எப்படி இருக்குது ஆங்கில புத்தாண்டு. பொதுவாகவே நம்ம தமிழ் மாதங்களையும் தமிழ் வருஷங்களையும் தான் கடைபிடிக்கிறது. ஆனால் உலகம் இருக்கக்கூடிய நிலைமையின் காரணமாகவும் உலகத்தின் தத்துவத்தின் காரணமாகவும் ஆங்கில ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரலும் 2026ஆம் வருஷம் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது, பொதுவாக இந்தியாவுக்கு எப்படி இருக்கும், நம்முடைய நாட்டுக்கு எப்படி இருக்கும், பொதுவான பெயர்ச்சிகள் என்னென்ன, வருட கிரகங்களுடைய பெயர்ச்சி, அதாவது குரு, சனி, ராகு, கேது இவர்களுடைய பெயர்ச்சிகள் இருக்கா, இது என்ன அளவுக்கு ஒரு ராசியும் தாக்கும் பாதிக்கும் அப்படின்றதையும், என்னென்ன ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதையும் ஒன்று ஒன்றாக வருஷப்படுத்தி பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியன். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2026 பார்த்தீங்களேனால் இந்த வருஷத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் வரார். அஷ்டமத்து சனி வருது. உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக அமைய போகிறது. ரொம்ப ஜாகிரதையாக இருங்கும். எதிர்பாலினத்தவரோடு ரொம்ப ஜாகிரதையாக இருங்கும். எந்த ஒரு போட்டி பொறாமை அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகாதீங்க. பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. சற்று பின்னடைவு வரக்கூடிய காலகட்டம், அவமானம் அசிங்கம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா இந்த வருஷம் பார்த்தாலேயானால் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானும் 12ஆம் இடத்துல வந்துடுறார் 5ஆம் மாதத்துலேருந்து. அதனால் உங்களுக்கு சுப செலவுகள்லாம் இருக்கும். ஆனால் உங்களுடைய உங்களுக்கு வரக்கூடிய சில வெற்றிகள் எல்லாமே தோல்விகளாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண வருமானம் நிச்சயமாகவே செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும். பண வருமானம் அதிகமாக இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். 8ஆம் இடத்துல சனி பகவான், அது தவிர கேது பகவானும் 11ஆம் மாதம் வரலும் இருக்கார். அதாவது நவம்பர் மாதம் வரலும் உடல்நிலையில் ஒரு பெரிய பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சப்தமத்தில் ராகு பகவான் இந்த வருஷ கடைசி வரலும் இருக்கார், 7ஆம் இடத்துல இருக்கார். அதனால் பார்ட்னர்ஷிப் தொழிலில் எதிர்பாலினத்தவரோட இதெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. யார் பேச்சையும் நம்ம ஒன்றா யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. நான் யாரை நம்பியும் எந்த ஒரு விஷயத்தையும் முன்னேறி செல்லாதீங்க. ஜாகிரதையாக இருங்க. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால மன கிளேசங்கள் கொஞ்சம் மைண்டு ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். டார்கெட் ரீச் பண்ண முடியாத அளவுலேயே தான் இருக்கும். அதாவது டார்கெட் ரீச் பண்ணுறதுன்னா இப்போது 10வது 12வதுலாம் அதிகமான மதிப்பெண்கள் எடுக்கணும்னு பண்ணக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா அஷ்டமத்து சனின்றதுனால மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வருஷத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் வரார். ராசியில் குரு பகவான் வரும்போது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியமும் திருமணம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருக்கும் பொழுது அஷ்டமத்தில் சனியும் குருவும் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருந்ததுன்னா அந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியம் ஏற்படும்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம், திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. எப்போது அக்டோபருக்கு மேலே. இந்த வருஷத்தில் பார்த்தலையானால் இந்த ராகு கேத்துவினுடைய மாற்றம். ராகு உங்களுடைய ராசியிலிருந்து 12க்கு போகிறார். அதாவது கேத்து உங்களுடைய ராசியிலிருந்து 12க்கு போகிறார். ராகு உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துல வர்றது. இது என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தும், இதனுடைய மாற்றங்கள் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத பற்றி ஐயா கிட்ட கேட்போம். நல்லா அற்புதமாக சொன்னீங்க. சிம்மம் அப்படின்னாலே சீரக்கூடிய சிங்கம். இவங்க தான் எடுத்த முடிவு கரெக்டு அப்படின்னு வாதிடக்கூடியவங்க, ஆளுமை கிரகமாக இருக்கக்கூடியவங்க. கடந்த காலகட்டங்களில் 7ல் கண்டச்சனி இருந்து அவதிப்பட்டு இருந்தாங்க. கூட ராகுவும் இருந்து சேர்ந்து தூக்கி விட்டுச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ராகு கேதுக்கு தனி வீடு கிடையாது, எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அந்த வீட்டு வேலையை செய்வார் அப்படின்ட்டு. அப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு நட்பு வட்டாரங்கள்லையும் லைஃப் பார்ட்னர் விஷயத்துலையும் குழப்பம் பிரச்சனை. ஏற்கனவே சூரியன் தகப்பன் ஸ்தானம், அவருடைய பையன் சனி பகவான். அங்கே ஏற்கனவே ஒரு சனி பகவான் பதில் 2 சனி பகவான் இருந்து ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்தாங்க. 6/3க்கு அப்புறம் அஷ்டமத்தில் போகிறாங்க.
அஷ்டமத்தில் போனால் கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும். சரி, ஆறுதலாக ஏதாவது வார்த்தை இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னாக்க 11வது மாதத்துக்கு அப்புறம் ராகுவும் கேதுவும் இடமாற்றத்துக்கு வராங்க. ராகு 6ஆம் இடத்துலையும் கேது 12ஆம் இடத்துலையும் போகிறது மிக சிறப்பாக, மிக சிறப்பு. சரி, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அள்ளி கொடுப்பார் எங்கே பார்க்கக்கூடிய வேலைகளில். 6ஆம் இடம்ன்றது ரண ரோக சத்ருஸ்தானம், எதிரிகள் அற்ற நிலையை கொடுப்பார். நீண்ட நாட்களாக சிம்மராசி சேர்ந்தவங்க வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு தான் படித்த படிப்பிற்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். இதை தவிர 12ஆம் இடத்துல உண்டான கேது அலைச்சல்களை கொடுப்பார். சரி, அலைச்சல்களை எப்படி கொடுப்பாரு அப்படின்னாக்க தெய்வீக ஸ்தலங்களுக்கு போகக்கூடியவர். ஞானக்காரனான கேது 12ல் இருக்கிறதுனால அயன சயன போகத்தை பாதிச்சுட்டு அலைச்சல்களை கொடுப்பார். அலைச்சல் மூலமாக மன நிம்மதியை கொடுப்பாரா? மன நிம்மதியை கொடுப்பார். இந்த கையில் ₹1,00,00,000, இந்த கையில் நிம்மதி அப்படின்னா, நிம்மதி இருந்தால் நம்மளால் கோடியை சம்பாதிக்க முடியும். நிம்மதி இல்லைன்னாக்க கோடி சம்பாதிச்சு அதுவும் விரயமாக போகும். சரி, அடுத்தது குரு பகவான் இந்த காலகட்டங்களில் மொத்தம் 3 முறை பெயர்ச்சி அடைகிறாரு. நம்ம வருஷம் பிறக்கும்போது குரு பகவான் 5வது மாதம் வரையிலும் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. தனக்காரனான குரு பகவான் அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள். அப்போ அல்றத ரெடியாக இருந்துக்குங்க. எத்தனாவது மாதம் வரையிலும்? 5வது மாதம் வரையிலும். அதுக்கு அடுத்தது ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் வராரு. குரு பகவான் 12ல் வரும்பொழுது சுப விரயங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். இந்த 5 மாதம் சம்பாதிச்சதை சுப விரயங்கள், வண்டி வாகனம் வீடு இது எல்லாம் வாங்கக்கூடியது மற்றும் குழந்தைகளுக்கான எஜுகேஷனுக்காக செலவழிக்கக்கூடியது இந்த 5வது மாதத்துலேருந்து 10வது மாதம் வரையிலும் நடக்குமா? நடக்கும். அதுக்கு அடுத்தது 10வது மாதத்துலேருந்து 12வது மாதம் வரையிலும் ஜென்மத்தில் குரு வராரு. ஜென்ம குரு வனத்திலே அப்படின்னாக்க இந்த சிம்மராசியை சேர்ந்த அரசு தொடர்புடைய ஊழியர்களுக்கு ஏற்றங்கள் தரக்கூடிய மாற்றங்கள் உண்டு. அரசியல்வாதிகளை சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் திடீர் கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மைன்ஸ் கான்ட்ராக்டு, ரோடு கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்டு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் 1/1/2026 31/12/2026 வரலும் அது அற்புதமான நிகழ்வுகளை நிகழ்த்தக்கூடியது. சரி, இதில் ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க என்ன பரிகாரம் செய்யலாம்? ஃபஸ்ட்டு சரணாகதி எம்பெருமான் சூரியனை சரணாகதி அடைகிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் வீட்டில் இருக்க பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஈஸ்வரன் கோயிலில் உள்ள சூரிய பகவானை போய் வணங்குங்க. 1. சரி, அடுத்தது ஏதாவது எளிய தானங்கள் இருக்கா அப்படின்னாக்க எளிய தானங்கள் இருக்குது. எப்பொழுதுமே சூரியனுக்கு பிடிச்சது அப்படின்றது தான தர்மங்கள். தான தர்மங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு வேத பாடசாலைக்கு இந்த 1/1/2026 31/12/2026 வரலும் அந்த வேத பாடசாலையில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் வாங்கி கொடுங்க, அரிசி வாங்கி கொடுங்க, அந்த குழந்தைகளுக்கு துணி வாங்கி கொடுங்க. வேதத்தை நாம் ரட்சித்தால் வேதம் நம்மளை ரட்சிக்கும். 1. அதுக்கு அடுத்தது நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோசாலையில் கோவுக்கு இந்த 1/1/2026 31/12/2026 வரையிலும் அந்த கோவுக்கு தேவையான வைக்கோல், புல், அகத்திக்கீரை அங்கே பராமரிக்கக்கூடியவங்களுக்கு உண்டான ஏதாவது ஒரு காரியங்கள் செஞ்சு கொடுங்க. எப்பொழுதுமே தான தர்மங்கள் கை கொடுக்கும். கர்ணனை கடைசி வரையிலும் உயிர் போகாமல் காப்பாற்றினது அவன் செய்த தானம். அதுக்கப்புறம்தான் யாரா எப்படா இவன் திருப்பி பழச்சிக்கிட்டே இருக்கான்னு கிருஷ்ண பகவானே ஒரு அந்தன ரூபத்தில் வந்து நீ செய்த தானங்களை எனக்கு தானமாக கொடு அப்படின்னு கேட்டது. அப்போ இந்த தானங்கள் வேதத்தை நாம் ரட்சிச்சோம்னாக்க நம்மளை வேதம் ரட்சிக்கும். அதே போல் கோவை நாம் ரட்சிச்சோம்னாக்க கோ நம்மளை ரட்சிக்கும். நம்மளை பொறுத்தளவுக்கு பாரத தேசத்தை பொறுத்தளவுக்கு கோவும் சரி, அந்தணர்களும் சரி, வேதம் படிக்கிறவங்களும் சரி கடவுளுக்கு சமமானவர்களாக நம்ம பாதிக்கிறோம்.
கோல சகல தேவதைகளும் வாசம் செய்கிறதா நம்மளுடைய வேத புராணங்களும் ஐதையும் சொல்லுது. அப்போ கோவையும் அந்த வேத பாடசாலைகளுக்கும் உண்டான தான தர்மங்களை இந்த 1/1/2026 30/11/2026 வரலும் பண்ணிக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். நிம்மதி கிடைச்சா ஆட்டோமேட்டிக்காக குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். குலதெய்வத்தோட அருள் கிடைச்சா பித்ருக்களுடைய அருள் கிடைக்கும். இஷ்ட தெய்வத்தோட அருள் கிடைக்கும். அப்போ இந்த சிம்மராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதனாலேயோ புத்திநாதனாலேயோ அந்தரநாதனாலேயோ சூட்சுமநாதனாலேயோ கிடைக்கக்கூடிய கெடுபலன்கள் அத்தனையுமே நல்ல பலன்களாக மாறுவான். நல்ல பலன்களாக மாறும். சரி, இப்போ மொத்தத்தில் இந்த 1/1/2026 31/12/2026 வரலும் சிம்மராசி என்பர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் கிடைக்கும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கிறவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது சிம்ம ராசியை பொறுத்தவரை பார்த்தீர்களேயானால் பொதுவாகவே இந்த வருஷம் 2026 பெரிய ஏற்றத்தை கொடுக்காது. இருந்த போதிலும் உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்பொழுது 8ஆம் இடத்துல சனி பகவான் வர சமசப்தமத்தில் ராகு இருக்கிறதுனால உடல்நிலையில் தொய்வு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குரு பகவானும் உங்களுடைய ராசியில் வர்றதுனால திருமண பாக்கியம் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு வெளியூர் பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கிற மாணவர்களுக்கு அவங்க நினச்ச யூனிவர்சிட்டி கிடைக்காது. கொஞ்சம் அதோட கிரேடு கம்மியாக இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் தான் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் அதுவும் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க, அரசியல் சார்ந்தவர்கள், அரசியல் செல்வாக்கு பெற்றவர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், சில அசிங்கங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவமானங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசியில் 6ஆம் இடத்துல ராகு ஒருவர், ராகு 6ஆம் இடத்துல வரும்பொழுது உங்களுக்கு எல்லா விதமான போட்டிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். 12ஆம் இடத்துலையும் கேது போகிறார். அதனால் குலதெய்வ வழிபாடு நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். சொந்த ஊர் கோவிலில் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதாவது யோகிகள், முக்தி பெற்ற முனிவர்கள், யோகிகள், இவங்க மாதிரியான சித்தர்கள் இந்த பீடத்திற்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பணம் வரும். இருந்தாலும் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி இந்த வாசக்கால் பண்ணுறவங்க, அந்த தச்சு வேலை செய்கிறவங்க, அதுவும் வாசக்கால் பண்ணக்கூடிய தச்சு வேலை செய்கிறவங்க, அரண்மனை இது பண்ணுறவங்க, அதே மாதிரி தங்கம் விற்கிறவங்க, தங்கத்தில் அந்த ஆபரணங்கள் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். பண வரவில் பார்த்தீங்களே, ஏன்னால் எதிர்பாலினத்தை, அதாவது பார்ட்னர்ஷிப்பில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாமல் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மொத்தத்தில் பார்த்தீங்களே, ஏன்னால் இந்த 2026 கடந்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அப்படின்றத சொல்கிறோம். உங்களுக்கு ஒரு 75% மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.